ஸோ நம்ம புது வீட்டுக்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கும் இந்த பொடி டெய்லியும் எடுத்துக்கணுங்க. கிருஷ்ணா எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? ஹலோ சங்கீதாம்மா, எப்படி இருக்க? நான் ஜூன் மாதம் அவங்ககிட்ட கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன். மகா யூகேயில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே போயிட்டோம். 3 months கழிச்சு இப்போ தான் வந்த உடனே சரி ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேர பிள்ளைங்க பாதாம் மிக்ஸு குடித்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு குடித்தாங்க. அதே மாதிரி மகளுக்கும் அந்த உளுந்தங்கஞ்சி அது நல்லா இருக்குன்னா, கறி மசாலா பொடியும் அங்கே வச்சு செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. மட்டன் மசாலா பொடி மட்டும் நான் அங்கே வீட்டில் வச்சுருந்தேன். வந்த உடனே அந்த வீக்கே அதை போட்டு செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்னை நம்பி வாங்குங்கன்னு சொன்ன மாதிரி சங்கீதாவை நம்பி வாங்கி சூப்பராக இருந்துச்சு. அதான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலான்ட்டு நான் இது பண்ணுறேன். தேங்க்யூ. சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்கே போய் ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நம்ம மசாலாவுக்கு செப்டம்பர் மந்த் ஆஃபர் என்னன்னு உங்களில் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த ஊர் எல்லாத்துக்குமே ஃப்ரீ டெலிவரி இருக்கு. ஆனா 1 kg அண்ட் அபவ் வாங்கிருக்கணும். 1 kg கம்மியா வாங்குறவங்களுக்கு 40 rupees தாங்க டெலிவரி சார்ஜ். சோ கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய மசாலா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க. கீழே விழ போகுது சாமி, கொஞ்சம் போடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ நம்ம கிச்சன் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். வெயிட் தூக்க முடியல. கிச்சனில் தேவையானதெல்லாம் வச்சு அடுக்கணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு திங்ஸாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது டே இன் மை லைஃப். ஸோ நம்ம புது வீட்டுக்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. பாட்டில்லாம் வாஷ் பண்ணி வச்சு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் டம்ப் ஆகி கிடக்கிற திங்ஸ்லாம் கொண்டு வந்து அடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்ஸோடு வைக்கிறது பாக்ஸோடு வச்சிடணும். சிலதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரெகுலராக, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடணும். இது ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸோட உள்ளே வச்சா இடமும் பத்தாது. ஸோ இப்போ அந்த வேலையும் செய்யணும். அதுக்கப்புறம் மெயினாக உள்ள கபோர்டுக்கு கொஞ்சம் பேப்பர் போடணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஷீட் வாங்கி வச்சுருக்கேன், அதை போடணும். இந்த மாதிரி இது அப்படியே ரோலாக கிடைக்குது. நான் இது வந்து ஐக்கியாவிலையும் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் பஜார் அதுலேயும் வாங்கினேன். 276 ஏதோ. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ஷீட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கீழே செல்ஃபில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டோமா கொஞ்சம் தொடச்சி எடுக்கிறதுக்குலாம் வசதியாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் எங்கே போகிறேன்னு காட்டுறேன். இதுதான் நம்ம ஸ்டோரேஜ் வைக்கிறது, அதாவது வந்து மளிகை ஜாமான் வைக்கிறது. இதில் ஒரே ஒரு ஷீட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷீட்டு நம்ம எல்லாத்துக்கும் கட் பண்ணி போடணும். எல்லாத்துக்கும் ஷீட் போடுறதுக்கு பத்துமா இல்லையா தெரில, வர வரையிலும் போடலாம். மீதி வந்து நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்ம பாட்டிலில் மளிகை ஜாமான் கொட்டி வச்சுட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கபோர்டு எல்லாத்துக்குமே ஷீட் போட போகிறேன். ஷீட் இல்லைன்னா பேப்பர். ஓகே, ஸோ இப்போ வந்து மீதி இருக்கிற ஷீட்டு கட் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம டிஷ்வாஷர் போட்டு விடணும். டிஷ்வாஷரில் பாத்திரம்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது போடுறதுக்காக டிஷ்வாஷரோட டிடர்ஜென்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே அதில் போட வேண்டியதெல்லாம் போட்டிருக்கு, இது மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சிடலாம். இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா சால்ட்டு போடணும். அது தீர்ந்துருச்சுன்னா அதே இண்டிகேஷன் காமிக்குமா. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி போடுறேன் டிஷ்வாஷர். அதுக்கப்புறம் இங்கே இதில் ஒரு லிக்விட் ஊற்றுனாங்க, இதுவும் தீர்ந்துருச்சுன்னா இண்டிகேஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு போடணும். பவுட்ரு வந்து ரொம்ப நிறைய பாத்திரம் இருந்தால்
இங்கே 25 இருக்குது, அங்கே போட சொன்னாங்க, இல்லைன்னா 15 போட சொன்னாங்க. இது க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ளே எப்படி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இதை கொஞ்சம் தான் இப்போ பாத்திரம் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு 2 கரண்டி, கொஞ்சம் எல்லாம் கிளாஸு செராமிக் பவுல்ஸ் வச்சுருக்கேன். கீழே ஃபுல்லாக பிளேட்டு பவுல்ஸு. இது க்ளோஸ் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. வாட்டர் ஓப்பனாக இருக்கு இல்லையா? இப்போ இங்கேயும் ஸ்டார்ட் பட்டன் அழுத்திடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பாத்திரம் எப்படி இருக்கோ, அதாவது எந்த அளவுக்கு அழுக்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் அழுத்திக்கணுங்க. நான் வந்து நார்மல் அழுத்துறேன். 2 hours 10 minutes காட்டுது. எனக்கு இவ்வளோ நேரம் வேணாம். பாத்திரம் வந்து நல்லா தான் இருக்குது, அதனால டைம் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். 1 hour 30 minutes காட்டுது. இது ஓகே. இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். 1.5 மணி நேரத்தில் பாத்திரம் ரெடி ஆகிட்டு காட்டுறதை உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஸோ இது ரெடி ஆகட்டும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் இது வாங்கினேன். வாங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு. ஒன்லி திங் சில வகையான பாத்திரம் மட்டும் நம்ம இதில் போட முடியாது. அலுமினியம், இண்டோலியம், அதுக்கப்புறம் காப்பர், மட்பாட்டு, பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது. இப்போ நம்ம கண்ணாடி பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது மேலே பிளாஸ்டிக் மூடி இருக்கும்ல, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் போடக்கூடாதான். இது வந்து நல்லா சூப்பராக சுடு தண்ணியில் கழுவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பல பாத்திரம் வரும்னு சொன்னாங்க. அப்படியே சும்மா ஜொலிக்குன்னு பார்க்கலாம் ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் நமக்கு வந்து பாத்திரம் விளக்குற வேலை இல்லை. அது எவ்வளோ ஈஸி. 1-2 விளக்குறது பரவாயில்ல, பட் இந்த நிறைய பல்காக போடுறோம்ல, ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இது ரொம்ப தேவைன்னு சொல்லுவேன். ஓகே, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பை பை. A few moments later. என்ன பண்ற? தண்ணி பிடிக்கிறேன். தாகமாக இருக்கு. வீடியோ எடுக்கிறியா? ஒரு நிமிஷம். இங்கே சின்ன வேலை அதுதான் பார்த்துட்ருக்கேன். நம்ம டிஷ் வாஷரும் ரெடியாக இருக்கும். அதாவது பாத்திரம் நேரம் கழுவி முடிச்சிருக்கோம், அதுவும் வந்து பார்த்துடலாம். இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு வரேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. அம்போடி, வா, நல்ல வாசனையாக இருக்குது. சூடாக இருக்குது சாமி. அப்பா, இது வந்து பாஷ் பிராண்டுங்க. பளபளன்னு இருக்கு பாருங்க. ஓ வா, நிஜமாக சொல்கிறேன், வேற லெவல். அப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு பாரு. ஓ மை காட், நிஜமாக சொல்கிறேன், நான் இது மாதிரி பார்த்ததே இல்லை இப்போ. ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, வேறு சிலதுலாம் இதில் ஐட்டம்ஸ்லாம் வைக்க முடியாது. அதுதான் இது இப்படி கமுத்து தான் வைக்கணும்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெயின் இருந்தது, அதாவது கரை மாதிரி. பட் இந்த வாட்டி நல்லா பளிச்சுன்னு ஆயிருக்கு, நல்லா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இந்த பாத்திரம் அவ்வளோ சூடாக இருக்குது. இங்கே பாருங்களேன், ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அப்பா, இனிமேல் என் வேலை மிச்சண்டா சாமி. இது நல்லா காஞ்சிருக்கு, ஆனால் அங்கங்கே ஒரு ட்ராப் இருக்குது இதில் ஈரம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா காயிட்டும் ஆறட்டும். பாத்திரம் சூடாக இருக்குது, அப்படியே ஸ்டெரிலைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அடுத்தது இப்போ என்ன செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம். எவ்வளோ நாளாக நீ கேட்டுகிட்டே இருந்தல, இந்த பொடி தீந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்கும். ஆனால் அப்படியே கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வாயு தொல்லை இருக்கும்ல, அதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நானும் இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கும் இந்த பொடி டெய்லியும் எடுத்துக்கணுங்க. இப்போ வெயிட் லாஸ் பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. 100 கிராம் ஓமம் எடுத்துக்கணுங்க. அடுத்தது 300 கிராம் வெந்தயம், 300 கிராம் கரிஞ்சீரகங்க. இது 3 பொருளையும் வச்சு தாங்க நம்ம வெயிட் லாஸ் பொடி பண்ண போகிறோம். கரிஞ்சீரகம், வெந்தயம் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும், ஓமம் கம்மியாக இருக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கணுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஓமத்தை கொட்டிடலாங்க.
அடுப்பணல் கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. ஓமம் வாட்டர் சின்ன குழந்தைங்களுக்கே தருவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜீரணத்துக்காக. ஸோ பெரியவங்களுக்கும் ஜீரணம் ஆகாதவங்களாம், அதாவது வாயு தொல்லை இருக்கிறவங்களாம் தாராளமாக இந்த பொடி சாப்பிட்லாங்க. நான் இது யூஸ்வலாக எப்படி எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வாயில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி சாப்பிட்றணுங்க. ஓமம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு, வாசனையும் வருது, லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஓமத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா செவந்தா போதுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். எல்லாம் வறுத்து ஒன்றாவே கொட்டிடலாம். வறுக்கிறத மட்டும் தனியாக வறுத்துக்கலாங்க. இது ஆறட்டும். அடுத்தது கரிஞ்சீரகம் போட்டுக்கலாங்க. அடுப்பணல் கம்மியாக வச்சு தான் வறுக்கணும். ரொம்ப நாளாக இது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் இதுக்கு நேரம் வந்திருக்கு. இது வறுத்துட்டு கிருஷ்ணாவுக்கு நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு என்ன கொடுக்கலாம்? பாஸ்தா. ஓகே, அப்போ இது ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலையும் பாதாமும் வறுத்து வச்சிடலாமா? சரி, அதுவும் இப்போயே செஞ்சிடலாமா? காலையில் ஈஸியாக இருக்கும். அவனுக்கு வந்து சால்ட்டு போட்டு, எனக்கு வந்து பசிக்கிறப்ப கொஞ்சம் சால்ட்டு போடாமல் அப்படியே வறுத்தா லாஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு. ஓகே, அப்படியே பொரிய ஆரம்பிக்குது, பார்த்தாலே தெரியுது. இது வந்து உங்களுக்கு தெரியாது, ஏன்னா கலர் கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு இது பொரியிற சத்தம், அது கொஞ்சம் உப்பி வரதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் நல்லா வறுத்தாச்சுன்னு. நல்லா கொஞ்சம் திக்கான கடாயாக வச்சு வறுக்கணுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இது எண்ணெய் ஊற்றிலாம் வறுக்கக்கூடாது. கரிஞ்சீரகம் பொரிஞ்சு நல்லா வாசனையும் வருதுங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இது உடனே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம், ஓமத்திலே கொட்டிடலாம். இதுவும் ஆறட்டும். அடுத்தது வெந்தயம் வறுத்துக்கலாங்க. வெந்தயமும் அடுப்பணல் கம்மியாக வச்சு அப்படியே லேசாக செவக்கிற மாதிரி வறுக்கணும். வெந்தயம் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் குளிர்ச்சி தருங்க. கரிஞ்சீரகம் சாப்பிட்டா நம்ம ஆயிலே கூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குங்க. வெந்தயமும் நல்லா செவந்து வாசம் வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதுவும் பிளேட்டில் கொட்டிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதுலேயே மீதியும் வறுத்துக்கலாமா? ஏன்னா இதில் அந்த வாசம் வரும்ல. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையும் பாதாமும் வறுத்துக்கலாங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸ்கூலுக்கு கிருஷ்ணாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுவேன். வறுத்து வச்சுக்கிட்டோமா ஈஸியாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை கொட்டிடலாம். வேர்க்கடலையும் கம்மியான அனலில் தாங்க வறுக்கணும். டயட் இருக்கிறப்ப ரொம்ப பசிக்கும், அந்த மாதிரி டைமில் வேர்க்கடலை ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதுங்க. இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டோமா பாதி நேரத்துக்கு பசிச்சா கூட இதிலேருந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நான் கொஞ்சமாவது வெயிட் குறைஞ்சிருக்கிறேன்னா தெரியுதா சொல்லுங்க? சரி, நாலு போக்கில் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இவ்வளோ பெரிய உடம்பு இப்போ கொஞ்சமாக குறைஞ்சா தெரியாது, கொஞ்சம் அதிகமாக குறைஞ்சா தெரியும் இல்லையா? ஒரு காலத்தில் நானும் ஸ்லிம்மாக இருந்த ஆள் தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, கால சூழ்நிலை. வேர்க்கடலை அடுப்பணல் கம்மியாக வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அப்படியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும், அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும். தண்ணி தாகமாக இருக்குது. வேர்க்கடலை நல்லா செவந்துடுச்சு, வாசனை வருதுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். நம்ம இது வறுத்துட்டு வேர்க்கடலை உருண்டை வேணாலும் பிடிக்கலாம், இல்லை சும்மாவே வேணாலும் சாப்பிட்லாம். அடுத்தது கொஞ்சம் பாதாம் பருப்பும் வறுத்துக்கலாங்க. பாதாமும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இதுக்கு லாஸ்ட்டாக உப்பு தண்ணி தெளிக்கணும். ஸோ கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான், இந்த உப்பு கரையட்டும். பாதாம் பருப்பு, அதாவது நட்ஸு சாப்பிடாதவங்களுக்கு இப்போ நான் செய்கிற மாதிரி சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. நான் ஒரு தடவை சால்ட்டு போட்ட பாதாம் சாப்பிட்டேங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஹேண்ட்பேக்லேயும் வச்சுருந்தேன், அதை கிருஷ்ணாவுக்கு கொடுத்தப்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி செஞ்சு தரட்டுமான்னு கேட்டேன், ஓகேம்மான்னாங்க. அதிலிருந்து வாரத்தில் 2 to 3 நாளைக்கு இந்த மாதிரி சால்ட்டு போட்ட பாதாம் தான் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுவேன். பாருங்கள், பாதாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இப்படி இருந்தாலே நல்லா வறுத்தாச்சின்னு அர்த்தம். இப்படி வறுக்கும் போதும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளிச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த தண்ணி அப்சர்வ் ஆனால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாதாமும் வேர்க்கடலையும் ஆறின பிறகு பாட்டிலில் போட்டுருணும். நம்ம வெயிட் லாஸ் பொடி மட்டும் அரைக்கணுங்க. வறுத்து வச்ச வெந்தயம், சீரகம், ஓமம் இது 3 ஆறிடுச்சு. இப்போ அதுவும் அரைச்சிக்கலாங்க.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எந்த அளவுக்கு மிக்சியில் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொரகொரனும் பொடிச்சிக்கலாம், நல்லா நைஸாக வேணாலும் பொடிச்சிக்கலாங்க. பொடி பண்ணி கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாசம் சூப்பராக இருக்குது. லைட்டாக குறையாக அரைச்சிருக்கேன். இதே மாதிரியே எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. எல்லாமே அரைச்சாச்சுங்க. சூடாக இருக்குது. கொஞ்சம் நிறைய தான் குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். இது சூடாக இருக்குது. இது நல்லா ஆற வச்சு அப்புறமா பாட்டிலில் போட்டுக்கலாங்க. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆறட்டும். ஆறிடுச்சு. எல்லாமே இப்போ பாட்டிலில் போட்டுடலாம். சாப்பிட்றலாமா? ஓகே. கிருஷ்ணா வந்துட்டாங்க. கிருஷ்ணா எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா? ஓகே. கொஞ்சம் இந்த இது மட்டும் க்ளீன் பண்ணிட்டா பிளேட் வைக்கிறதுக்கு வேணும்ல, அதுக்கு தான். A few minutes later. இப்போ நைட்டு டின்னருக்கு ஃபுல்கா உருளைக்கிழங்கு கறி. இப்போ சாப்பிட்றலாம். இது பாருங்களேன், இதில் டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணது அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. சூப்பராக அப்படியே ஹாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வா கிருஷ்ணா, நம்ம இடத்துக்கு போகலாமா? சூப்பராக ஒரு இடத்துக்கு விட்டு போட்டா. ஓகே, கம். மழை வருது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye. Love you all. Good night. கிருஷ்ணா ஹாய் சொல்லுங்க, மறந்துட்டேன்.